கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர். அவர் உங்களோடு கூட இருப்பார். கலங்காமல் இருங்க. நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். சில காரியத்தை எதிர்பாருங்க. இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினார் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். பிராணன் மட்டும் தப்பும்படி ஓடிப்போனார்கள். இந்த ஜீவ தலைப்பு தப்பும்படி ஓடுவார்கள். தப்பும்படி ஓடுவார்கள். இங்கே நடக்குது தெரியுமா? சீரிய இராணுவம், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்கிறாரு. இரவில் ஒரு பயங்கர சத்தத்தை தொனிக்க பண்ணுறாரு. இராணுவ இரைச்சல். அதாவது இவங்க எல்லாம் பாளையத்தில் இருக்கிறாங்க, சுற்றி நிற்கிறாங்க. அவங்க காதுக்கு ஏதோ பயங்கர பலமுள்ள இராணுவம் அவங்களுக்கு எதிராக தாக்க போகிற மாதிரி ஒரு சத்தம் உண்டு பண்ணிட்டார். அதாவது குதிரை போகிற மாதிரி, ரதங்கள் போகிற மாதிரி, யுத்த வீரர்கள் அப்படி பயங்கரமாக போகிற மாதிரி காதில் கேட்ட உடனே எல்லாம் திட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தப்பும்படிக்கு ஓடி போனார்கள். தப்பினா போதுன்னு ஓடிட்டாங்களாம். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். நாங்கள் பெரிய பலசாலின்னு சொல்லி வந்து நின்றவங்க இனி உயிர் தப்பினா போதுன்னு ஓடுறாங்க. அவர் அப்படி தான் பேசியிருக்கிறார். உபாகமம் 28 அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார்கள். ஏன்னா கர்த்தர் அவர்களை முறிய அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் முறிய அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் கிரியை செய்யும்போது எல்லாம் சிதறி தப்பி ஓடி போயிடுவாங்க. ஆம், நிச்சயமாக அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஒரு பெருங்கூட்டம் எதிர்த்து சூழ்ந்து நிற்கலாம், சிதறி ஓட போகிறாங்க. தப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விலக போகிறாங்க. நீங்கள் அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. கலங்காதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நன்மையானதை பார்க்க போகிறீங்க. பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற கிராமத்தில் பயப்படாதீங்க, வேலை செய்கிறத்துல பயப்படாதீங்க, தொழில் செய்கிறத்துல பயப்படாதீங்க. இயேசுப்படைக்காரர் உங்களுக்காக கிரியை செய்யும், அற்புதத்தை செய்யும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தப்பும்படி ஓடுவார்கள். ஆமாண்டவரே, சீரிய இராணுவம் உயிருக்கு தப்பும்படிக்கு ஓடினார்கள். அப்போ அதற்கு காரணம் நீங்கள் செய்த கிரியை. அவருடைய காதில் இராணுவ இரைச்சலை ஆண்டவரை கேட்க பண்ணினீங்க, நீங்கள் துணிக்க பண்ணினீங்க. பயந்து நடுங்கி உயிர் தப்பும்படிக்கு ஓடினார்கள். இன்றைக்கு எந்தே அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவன். யாரெல்லாம் எதிரிகள் மத்தியிலே, எதிர்ப்பு மத்தியிலே பயந்து இருக்கிறாங்களோ, கர்த்தர் இவர்களுக்காக இதே பெரிய பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. பயந்து இருக்கிற இடத்துல இவர்கள் தலை உயர்த்தப்பட்டும், சத்துருக்கள் ஓடட்டும், எதிராளிகள் ஓடட்டும், எதிரான பிசாசு ஓடட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, எதிர்காலத்தை குறித்த பயம் விலகுவதாக. பிள்ளைகளுக்கு திருமண தடை விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பீராக, நிரந்தர வேலை இல்லாதவருக்கு வேலையை கொடுப்பீராக, வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிற தடை விலகி போவதாக, விசால் இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக, சொத்து வாங்குவதற்கு இருக்கிற தடைகள் விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காக, அவர்கள் கொடுக்கப்பட்ட ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாம் மகிமைப்படத்தக்கதாய் வல்லமையான கிரியைகளை ஊழியத்திலே கர்த்தர் செய்வீராக. அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.